ராகு கேத்துக்கள் மாறும் பொழுது அதை நம்ம கணக்கெடுக்காம எந்த ஒரு கணிப்பும் சொல்லக்கூடாது. ஆக்சுவலா சொன்னா அதனால திருவண்ணாமலை திருப்பதி பல விதங்கள்ல பாதிக்கப்படும். திருப்பதி வரவிருக்கக்கூடிய சம்பவங்களா டில் நான் சொல்றது நெக்ஸ்ட் 3-4 மந்த்ஸுக்கு ஏப்ரல் மாசம் வரைக்கும் ஆகும். அப்போ அந்த செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கக்கூடிய நிலைமைகள்ல அந்த பிளேட் ஷிஃப்டிங்கிறது கண்டிப்பா நடக்கும். அதனால பொதுவா மலேசியா, சிங்கப்பூர் ப்ளஸ் ஜப்பான், தாய்லாந்து இந்த மாதிரி இடங்கள்ல கடுமையான நிலச்சரிவுகள், பூகம்பங்கள், நிறைய ஹோமங்கள் பண்ணி இம்மீடியட்டாக கட் பண்ண முடியும். ஆனால் சில பேருக்கு அதுக்கு ஃபினான்ஷியலி தேர் நாட் எக்விப்ட், அது பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த டெய்லியும் பண்ணலாம். இப்போ நீங்க சொன்ன இந்த தானியங்கள் அந்த 27 நாளும் நம்ம அதே தானியத்தை வச்சுக்கலாமா இல்லை டெய்லி மாற்றணுமா? எவ்ரி 7 days வாரம் அந்த தானியத்தை பிடிச்ச வெளியே போட்டு திருவருள் டிவி நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட இணைஞ்சிருக்கிற சிறப்பு விருந்தினர் ஜோதிஷ கஜகேசரி ஆச்சாரியா திரு ஹரீஷ் ராமன் அவர்கள். சார் வணக்கம். வணக்கம்மா. நமஸ்காரம்மா. முதல்ல எங்களுடைய ஸ்டுடியோக்கு இன்னைக்கு எங்களுக்காக எங்களுடைய பேட்டியில் இணைஞ்சதற்கு எங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். ரொம்ப நன்றி. திருவருள் டிவி நேயர்களுக்கு இனிய வணக்கங்கள். எல்லாருமே சேஃபாக இருங்க, அதான் முதல் விஷயம் இப்போ நம்ம சொல்ல வேண்டியது. கண்டிப்பாக. ஏன்னா இப்போ நம்மளுடைய முதல் டிஸ்கஷனே அதை பற்றி தான். இப்போ திருவண்ணாமலையில் ஒரு சம்பவம் நடந்த நிலச்சரிவு, இதனால் ஒரு சில உயிரிழப்புகள்லாம் நடந்தது. சொல்கிற மாதிரி நம்மளுடைய இந்த டிசம்பர் மாதம் வந்தாலே மழைன்னு எடுத்துட்டாலே நம்ம சென்னையை தான் நிறைய ஃபோக்கஸ் பண்ணுறாங்க. சுற்றி இருக்கிற மாவட்டங்களில் என்ன நடக்குது, அங்கே என்ன ஏற்படும் அப்படிங்கிறது தெரியாமல் போயிடுது. இப்போ நடந்த ஒரு சம்பவம் இந்த விழுப்புரம் மாவட்டம் திருவண்ணாமலையில் நடந்தது ஒரு பெரிய அதிர்ச்சிகரமான விஷயம். ஸோ இதற்கும் கிரகங்களுக்கும் ஜோதிடத்துக்கும் எந்த அளவுக்கு ஒரு சம்பந்தம்? அர்த்திகல்பித கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாச தீர்த்த குருர்பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தை. அதாவது 2024 கூடிய பலன்கள் நம்ம சொல்லும் பொழுதே இந்த மாதிரி கிட்டத்தட்ட 7 புயலுக்கான அம்சம் இருக்குன்னு சொல்லி லாஸ்ட் டைம் நம்ம சொல்லது ஒன்றும் இல்லை, ஆதி காலத்துலேருந்து கணித்து வச்சுருக்காங்க பஞ்சாங்கங்கள். அது ரொம்ப தெளிவாக அதில் எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்காங்க. ஒரு புயல் எந்த இடத்துல வரும், எந்த இடத்துல காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும், எவ்வளோ நாளைக்கு இருக்கும், எவ்வளோ அளவில் சென்டிமீட்டர்னு இப்போ தான் வருது, எவ்வளோ அளவுக்கு பெய்யும் அப்படிங்கிற மாதிரி நிறையா சொல்லியிருக்காங்க. இந்த ஒரு வருஷத்துக்குமே டோட்டலாக நம்ம கணக்கு பண்ணோம்னா 60 சம்வத்சரங்கள் இருக்குது ஆக்சுவலாக, பிரபவா விபவா அப்படி எடுத்து பார்க்கும் பொழுது. அதனால் இந்த குரோதி ஆண்டில் பொதுவாகவே மழை சம்பந்தப்பட்ட விஷயங்களால தாக்கங்கள் அதிகம் அப்படின்னு சொன்னாலும், நீங்கள் எப்போ செக் பண்ணாலும் சரி, இந்த நவம்பர் டிசம்பர் மாதத்தில் மட்டும் அதிகமாக மழை பெய்யணும். அது மழை காலம். அதனால் தெர் இஸ் நோ கன்ஃபியூஷன் இன் தட். ஆனால் அதில் ரொம்ப முக்கியமாக செவ்வாய் வக்கரம் அடையக்கூடிய காலத்தில் மிக அதிகமான கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்புகள். அதில் எப்படின்னு பார்த்தீங்கன்னா, திரிகோணத்தில் இப்போ கடகத்தில் செவ்வாய் நீச்சம், ஆனால் அதில் வக்கரம் அடையுது. எப்போன்னா 8ஆம் தேதியிலேருந்து வரக்கூடிய 8ஆம் தேதி டிசம்பர்லேருந்து வக்கர நிலையில் செவ்வாய் போக போகிறார். திரிகோணத்தில் விருச்சிகத்தில் சூரியன் புதன் வக்கரம் பெற்றிருக்கு. சூரியனுக்கு வக்கரம் கிடையாது, புதனுக்கு வக்கரம் பெற்றிருக்கு. அதோட திரிகோணத்தில் கரெக்டாக பார்த்தீங்கன்னா ராகு உட்காந்துருக்கு. ஸோ சந்திரன் கரெக்டாக விருச்சிகத்தை கிராஸ் ஆகி செவ்வாய் நீச்சகத்தில் இருக்கும் பொழுது நம்ம எதிர்பாராத ஸ்தானங்களை அழிச்சுது. ஆக்சுவலாக நம்ம டார்கெட் பண்ணது இந்த இடம் தான் பாதிக்கும்னு சொல்கிற மாதிரி, பேசிக்கலாக கொங்கு மண்டலமும் இந்த சென்னை தான் அதிகமாக பாதிக்கப்படுங்கிற மாதிரி எல்லாரும் நினச்சிருந்தோம். ஆனால் விருச்சிகத்துக்கான இடமே கொங்கு மண்டலம் தான். ஆனால் இதில் என்ன பேக்ரவுண்ட் ஹிஸ்ட்ரினா, கடவுள் எல்லாத்தையுமே சூக்ஷ்மத்தில் பஞ்சபூத தத்துவத்தில் ரகசியம்னு ஒன்று வச்சுருப்பான். அதுதான் நம்ம கண்டுபிடிக்கணும். அது என்ன ரகசியம்? கர்மாவிற்கான ரகசியம். எந்த மாதிரி கர்மாக்கள் வருது அப்படின்னு பார்த்தா, கன்னியிலிருந்து கேத்து நகர்ந்து எங்கே போகிறாருன்னு பார்த்தீங்கன்னா சூரியனுடைய இடத்துக்கு போகிறார், சிம்மத்துக்கு போகிறார். இப்போ நெக்ஸ்ட் லெவலில் போங்க. ஸோ ராகு கேத்துக்கள் மாறும் பொழுது அதை நம்ம கணக்கெடுக்காமல் எந்த ஒரு கணிப்பும் சொல்லக்கூடாது. ஆக்சுவலாக சொன்னால் அதனால திருவண்ணாமலை அடி வாங்குச்சு. அதுதான் சூரியனுடைய ஸ்தலம். அதை நோக்கி வரக்கூடிய நிலைமைகள்ல இந்த நிலச்சரிவு, பூகம்பங்கள், சுனாமி, பேசிக் லாஜிக் என்னன்னு பாத்தீங்கன்னா, அதெல்லாம் நடக்கக்கூடிய அம்சங்கள் பாத்தீங்கன்னா, கடகத்துல செவ்வாய் நீச்சுன்னா, கடகம்னா அது நீர் ஸ்தலம், கடல் அப்படின்னு பேர் சொல்லலாம். அந்த இடத்துக்குரிய அம்சமே திருச்செந்தூர், திருநெல்வேலி, தூத்துக்குடி, இந்த கன்னியாகுமரி மாவட்டங்கள், இந்த ஜோன் ஃபுல்லாவே அந்த கடகத்துக்குரிய இடங்களை குறிக்கும். விருச்சிகத்தை எடுத்து பார்த்தா முழுக்க கொங்கு மண்டலத்தை குறிக்கும். திண்டுக்கல் வரைக்கும் அதில் ஜோன் வரும். அதில் திருச்சி, இந்த ஏரியா மதுரை, புதுக்கோட்டை, இந்த பெல்ட் ஃபுல்லாக மீனத்துக்கு போய் கனெக்ட் ஆகும். பார்த்தீங்கன்னா ஸ்ரீரங்கமே அதுதான் கனெக்ட் ஆகும். அதனால் என்னோட டெய்லி வீடியோ பலன்லையும் வார பலன்லையும் நம்ம சொல்லியிருந்தோம்,
இந்த டேட்ல சுக்கிரன், ராகு, சந்திரன்லாம் கனெக்ட் ஆகுது. ஸோ அதனால இந்த நாள்ல பொதுவா ஸ்ரீரங்கத்தை நோக்கி பயணம் பண்ணக்கூடிய ஆட்கள் கவனமா இருக்கணும்னு சொல்லி என் சேனல் நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அந்த வாரப்பலன் நான் கரெக்டா என்ன பண்ணீங்க பார்த்தீங்கன்னா, ஃப்ளைட் வந்து கிட்டத்தட்ட 2 மணி நேரத்துக்கு கீழே இறங்க முடியாத அளவுக்கு ஆமாம் பிரச்சனை. இருந்தது, அது கேள்விப்பட்டோம். நடந்திருந்தக்கூடிய விஷயங்கள். ஸோ அந்த ஒரு டைமிங் அது நடக்கும்னா நடக்கும். இத இன் கம்பேரிசன் பார்க்கும் பொழுது, இப்ப வந்ததெல்லாம் ஒண்ணுமே கிடையாது. ம் இப்ப நிலச்சரிவு இதெல்லாம் நடந்துட்டு இருக்குல்ல, இதெல்லாம் ஒண்ணும் இல்ல. இப்ப கன்னியிலிருந்து கேது கிளம்பி சூரியனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய சிம்மத்துக்கு போய் டச் பண்றதுக்கு முன்னாடி திருப்பதி பல விதங்கள்ல பாதிக்கப்படும். இப்போ திருப்பதி வரவிருக்கக்கூடிய சம்பவங்களா? நான் சொல்றது நெக்ஸ்ட் 3-4 மந்த்ஸுக்கு ஏப்ரல் மாதம் வரைக்கும் அவ்வளோ பிரச்சனைகள் இருக்கு. சனியுடைய தாக்கம்ங்கிறது கும்பத்தில் எந்த அளவுக்கு இருந்தாலும் அதோட திரிகோணத்தில் கரெக்டாக பார்க்கும் பொழுது மாட்டக்கூடிய கிரகங்கள்னால பாதிப்பு. அதே மாதிரி செவ்வாய் வக்கரம் அடையக்கூடிய நிலைமைகளில் அடுத்த ஒரு மாதத்துக்கு இருக்கக்கூடிய நிலைமைகள் தான் இப்போ நம்ம பேசின்னு இருக்கோம். ஸ்டார்ட் ஃப்ரம் 8th of டிசம்பர்லேருந்து 10th 11th 12thலாம் பீக் எட்டுது. அதில் வந்து பரணி தீபம் வருது, திருக்கார்த்திகை தீபம் வருது. இது எல்லாமே உள்ள இன்க்ளூட். நான் சொன்னது ஒன்று தான், சிவபெருமான் உங்கள் மனசில் இருந்தால் போதும். நீங்கள் டைரெக்டாக போய் திருவண்ணாமலையில் தான் கிரிவலம் போகணும்னு அவசியம் கிடையாது. ம் நீங்கள் உங்கள் இடத்துலையே உங்கள் வீட்டு பக்கத்துலேயே இருக்கக்கூடிய சிவபெருமான் ஆலயத்துக்கு கிரிவலம் போகலாம். நீங்கள் அந்த சுவாமியை சுற்றி வணங்கும் பொழுது உங்களுக்கு கண்டிப்பாக நல்லது நடக்கும். ரொம்ப முக்கியமான விஷயங்கள். நம்ம ஆத்ம ரூபத்தெல்லாம் இந்த ஒரு வருஷத்தில் சிவனை பார்க்கணும். ம் சிவனை ஆத்ம ரூபத்தில் பார்க்கும் பொழுது தான் உங்களுக்கு அதை பிராயச்சித்தம்னு சொல்லலாம். இதில் ரொம்ப முக்கியமாக அந்த செவ்வாய் வக்கரம் அடைகிறது ப்ளஸ் சூரியன் ப்ளஸ் புதன் வக்கரம் அடைஞ்சிருக்கு, விருச்சிகத்தில் உட்காந்துருக்கு. திரிகோணத்தில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக ராகு மாட்டின்னு இருக்கு. சந்திரன் கிராஸ் ஆகக்கூடிய அந்த ஒரு 2.5 நாள் அப்படின்னு பார்த்தோம்னா 8, 9, 10 வரக்கூடிய டிசம்பர் 8, 9, 10 இந்த நாட்களில் அதிகபட்சமான பிரச்சனைகளை கொடுக்கும். இது வந்து நிலச்சரிவுகளாக இருக்கலாம், ம் டெக்டோனிக் பிளேட்ஸ் அப்படின்னு கேள்விப்பட்டிருக்கீங்க. அதாவது இப்போ நம்ம பூகோளத்தை நீங்கள் எடுத்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இந்தியாங்கிறது வெறும் இந்தியா மட்டும் கிடையாது. அகண்ட பாரதம் அப்படின்னு கேள்விப்படுவீங்களா? அகண்ட பாரதம்னா இட்ஸ் நாட் ஜஸ்ட் இந்தியா. நான் சொல்றது சைபீரியால இருந்து கம்போடியா வரைக்கும் இந்தியா தான். இந்தியா தான். நான் சொல்றது ஒரு 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 400-500 இயர்ஸ் பேக்கோடைய ஹிஸ்ட்ரி சொல்லிட்டு இருக்கேன். அதுக்கும் மேல நீங்க எடுத்து பார்க்கும் பொழுது இந்த மகாபாரதம் ராமாயணம் நடந்தக்கூடிய டைம்ல காந்தர்வ தேசம்லேருந்து காந்தாரி தேசத்துலேருந்து தான் வந்து சகுனி வந்ததாக, ஆப்கானிஸ்தானுங்கிறது வேற ஒன்றும் கிடையாது, ஆமா அங்கிருந்து சகுனி வந்ததாக எடுத்துக்கூடிய. அதே மாதிரி நிறைய பட்டாளங்கள் வந்து சைபீரியாலேருந்து வந்திருக்காங்க. ம் அதுக்கு முன்னாடி இந்த பாத்தாள லோகங்கிற கான்செப்டே கிடையாது. நமக்கு வந்து புராதனமாக சொல்லுவோம் பாத்தாள லோகம். பாத்தாள லோகம்னா வேற எதுவும் கிடையாது, இப்போ இருக்கக்கூடிய யூஎஸ் தான். ம் இப்போ இருக்கக்கூடிய யூஎஸ் தான் அமெரிக்கா. பாத்தாள லோகம். காலபுருஷனுக்கு 9ஆம் வீடு, அதனால அது பாத்தாள லோகமாக மாறிடும். அதனால அங்கே வந்து என்ஜாய்மெண்ட் தான் ஜாதியாக இருக்கும், கர்மஸ்தானம் கம்மியாக இருக்கும். இந்த சைடு பார்த்தீங்கன்னா டவுன் சவுத் மயன்மார்லேருந்து கம்போடியா வரைக்கும் இந்த ஜோனுக்குள்ளே வரக்கூடிய அம்சங்கள் அட் அ பாயிண்ட். இது எல்லாத்தையும் பேஸ் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் சேர்ந்து தான் இருந்தது. நீங்கள் குமரி காண்டம் அப்படின்னு சொல்லி ஒரு கதை, ஒரு சதாப்தத்தை கேள்விப்பட்டிருப்பீங்க. ம் குமரி காண்டம்னா கன்னியாகுமரி கிடையாது, ஆமா அது கீழே கூடிய ஸ்ரீலங்கா டில் ஆஸ்திரேலியா அந்த அண்டார்டிக் ஜோன் வரைக்குமே அது குமரி காண்டம் தான். இதெல்லாம் சேர்ந்து இருந்தது. இதில் என்னன்னா பூமிக்கு கீழே அர்த்தோட கோரை டிவைட் பண்ணி போக போக இதெல்லாம் சொல்றதெல்லாம் சயின்ஸு, பட் இதெல்லாம் ஆன்மீகத்தில் உள்ள இருக்கு. கண்டிப்பாக. இதெல்லாம் வந்து ஓப்பன் பண்ண உள்ள ஃபுல்லாகவே பிளேட்ஸ், டெக்டோனிக் பிளேட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்னன்னா ஒரு டைம் பீரியட்ல மாறின்னு இருக்கும்னா இட் வில் கீப் ஆன் மூவிங். அது மூவ் ஆக ஆக என்னன்னா அந்த நிலப்பரப்புகள் அகலந்து அது செப்பரேட் ஆகிட்டு இருக்கும். நீங்கள் அந்த எட்ஜ் ஆஃப் ட்ரிச்சியிலேருந்து இந்த டவுன் சவுத் கன்னியாகுமரியோட லேயரை அப்படியே ஸ்ரீலங்கா போய் கொண்டு போய் டச் பண்ணீங்கன்னா கரெக்டாக போய் மேப்பில் மாட்டின மாதிரி இந்த குழந்தைகளுக்கு வந்து ஒரு இது வாங்கி கொடுத்து சேர்த்துறாங்க. அதே மாதிரி அது போய் சேரும். அதே மாதிரி ஸ்ரீலங்கா இந்த பிட் ஆஃப் ஜோன் நான் சொல்றது டவுன் சவுத்தில் இங்கே மால்தீவ்ஸ் ஆகட்டும், இந்த சைடு நியூசிலாண்ட் ஆகட்டும், இந்த சைடு ஆஸ்திரேலியா ஆகட்டும், இதை சேர்த்துனீங்கன்னா கரெக்டாக போய் அதே மாதிரி சேரும். அதனால அவங்களுக்கு இருக்கக்கூடிய அந்த மலைவாழ் மக்களுடைய தொடர்பும் தமிழ் பேசக்கூடிய நிலைமைகளும் இங்கே இருக்கக்கூடிய எல்லாம் ஒரே மாதிரி வரும். இவ்வளோ பெரிய உள்ள கதை இருக்கு, போக போட்டு விட்டுல போம். அப்போ அந்த செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கக்கூடிய நிலைமைகளில் அந்த பிளேட் ஷிஃப்டிங்கிறது கண்டிப்பாக நடக்கும். அதனால பொதுவாக மலேசியா, சிங்கப்பூர் ப்ளஸ் ஜப்பான், தாய்லாந்து இந்த மாதிரி இடங்கள்லாம் கடுமையான நிலச்சரிவுகள், பூகம்பங்கள்லாம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு. அதுவும் புதன்ல போய் கரெக்டாக செவ்வாய் புதன் கடுமையான பகை கிரகங்கள். ஆக்சுவலாக அது நார்த்தன் சைடில் நிறைய எஃபெக்ட் ஆகக்கூடிய வாய்ப்புகள். இதெல்லாம் வந்து இந்த டைம் பீரியட்ல இருக்கு. ப்ளஸ் இந்த ஒரு தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் இந்த மாவட்டங்கள்லாம் கவனமாக இருக்கணும். அதில் ஸ்பெசிஃபிக்காக சொன்னால் சென்னை கவனமாக இருக்கணும், திருவண்ணாமலை பிளேஸு, டுவர்ட்ஸ் திருப்பதி போகக்கூடிய அந்த ஜோன் ஃபுல்லாகவே கவனமாக இருக்கணும். கொங்கு மண்டலம் கவனமாக இருக்கணும், தென் தமிழகம் சொல்லக்கூடிய இடங்கள்லாம் கவனமாக இருக்கணும். ஸோ இது எல்லாமே ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் 8ஆம் தேதியிலேருந்து 12ஆம் தேதி 13ஆம் தேதி வரைக்கும் ஒரு ஜோன். அடுத்த ஜோன் இன்னொன்று இருக்குது, ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் டிசம்பர் 24ஆம் தேதியிலேருந்து ஆரம்பிச்சுன்னா 30ஆம் தேதி வரைக்கும் இருக்குது. 30 இல்லை 2ஆம் தேதி ஆஃப் ஜனவரி வரைக்கும் இருக்குது.
இதுவுமே ஒரு பாதிப்பு. என்னன்னா கரெக்டா சந்திரன் போய் நீச்சம் பெற்றக்கூடிய செவ்வாய் வக்கரம் அடைஞ்சு சன்னடத்துல போய் உட்காந்துருப்பாரு. அப்போ இனியும் பெரிய பிரச்சனைகளை கொடுக்கும். ஸோ சந்திரன் எப்பெல்லாம் வந்து நீங்களே பார்த்துக்கலாம் கேலண்டர்ல, எப்பெல்லாம் சந்திரன் வந்து விருச்சிகத்தை, மீனத்தை, கடகத்தை கிராஸ் பண்றாரோ அந்த தினங்கள்ல மிகப்பெரிய மழை பூகம்பம் கண்டிப்பா வரும். நிலச்சரிவுகள் நடக்கும். திடீர்னு பார்த்தீங்கன்னா ட்ரெயின் போயிட்டு இருக்கோம், அதில் தண்ணி போயிட்டு இருக்கோம், ட்ரெயின் கீழே இறங்கிடும். ட்ரெயின் அசம்பாதங்கள். புதன் என்பது இந்த ரெண்டுமே சேரக்கூடிய ஸ்தானம், லிங்க்னு சொல்லுவோம், அது பாதிக்கப்படும். இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் ஆக்சுவலாக நடக்கும். இதோடைய பிராயச்சித்தம் எந்த நாள்ல நம்ம பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தா இம்மிடியேட்டா நீங்க ஸ்டார்ட் பண்ணலாம். அதுல தப்பே கிடையாது. ஒரு நேயர்களுக்கு ஆன்மீக ரீதியா நம்ம எது பண்ணினா நம்ம அதுல ப்ராப்ளம் சால்வ் ஆகும். ஸோ நீங்க இதுல ரொம்ப முக்கியமான விஷயமே இவ்வளோ ஒரு பாதிப்பு, இவ்வளோ ஒரு மழை, வெள்ளம், பூகம்பம் இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கு. நிறைய பூஜைகள், ஹோமங்கள், புனஸ்காரங்கள் அவங்களால பண்ண முடியாதுங்கிறது சிம்பிளான ஒரு சொல்யூஷன். இது வந்து நம்மளுடைய ஜோதிஷ சாஸ்திரத்துல சொல்லக்கூடிய ஒரு பெரிய ஒரு பொக்கிஷமாக எடுத்துக்கொள்ளலாம். எவ்வளோ பெரிய பாதிப்பு இருந்தாலும் சரி, நவக்கிரக தீபம் அப்படின்னு ஒன்று இருக்கு. அந்த நவக்கிரக தீபம் உங்க வீட்டிலே பண்ணலாம், நீங்க வெளியே கூட போக வேண்டியதில்லை. என்னென்ன கிரகங்கள் இப்ப பாதிக்கப்பட்டதுன்னு பார்த்தோம்னா, புதன் வக்கரம் அடைஞ்சிருக்கு, செவ்வாய் வக்கரம் அடைஞ்சிருக்கு, சூரியன் சேர்ந்திருக்கு, ராகு, சந்திரன், இவ்வளோ கிரகங்கள் சேர்ந்திருக்கு. 5 கிரகங்கள் இதுல பாதிக்கப்படுது. அப்போ இந்த 5 கிரகங்களுக்குரிய தானியங்களை நம்ம ஒரு தட்டு இல்ல தாமானம் எடுத்துக்கலாம், ஒரு பிளேட்டு. அந்த தாமானத்துல இந்த 5 தானியத்தை வச்சிடணும். அது என்ன தானியங்கள்? நீங்க சந்திரனுங்கிறது நெல்லுமா, நெல்லு. சூரியனுங்கிறது கோதுமை, புதன்கிறது பச்சை பயிறு, சரியா? இந்த சைடுல செவ்வாய்னா உங்களுக்கு துவரை வந்துடும். ராகுங்கும் பொழுது உளுந்து, வெள்ளை உளுந்து, கருப்பு உளுந்து மிக்ஸ் பண்ணி வச்சுக்கலாம், தப்பு இல்லை. இதெல்லாம் வச்சுட்டு சென்டர்ல ஒரு விளக்கு, மண் விளக்கு போட்டு அதுல நெய்யை போட்டு தீபம் ஏற்றணும். இன்னைக்கு டேட்ல இருந்து கரெக்டா 27 டேஸ், 27 நாட்கள் தொடர்ந்து ஏற்றும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பெரிய ஒரு கண்டங்கள், நமக்கு நடக்கக்கூடிய ரொம்ப மோசமான விஷயங்கள் தப்பிக்கலாம். இது வந்து வெறும் இதுக்கு மட்டும் கிடையாது. இதுக்கு அடுத்த ஒரு சீரீஸ் நம்ம பேச போறோம். அதுல திருமண தடைக்கு எப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணலாம், படிப்பில் இருக்கக்கூடிய தடைக்கு எப்படி பண்ணலாம்னு ஒரு சீரீஸா வந்து இதுதான் பேஸே. நீங்க வந்து ஆலயங்களுக்கு போய் நீங்க ஆக்டிவேட் பண்ணக்கூடிய அந்த விஷயத்த இந்த தானியங்கள் மூலியமா நீங்க வந்து ஆக்டிவேட் பண்ணலாம். பெரிய ஒரு சாஸ்திரத்தை உள்ள சொல்லிட்டு போயிருக்காங்க. நம்ம அதை எடுத்து ஒன்னொன்னா பேச பேசதான் பீப்புள் வில் அண்டர்ஸ்டாண்ட். இது என்னன்னா இது தொடர்ந்து பண்ணணும். இப்போ சில பேருக்கு ரொம்ப அதிகமான கனெக்ட் இருக்கு, பிரச்சனை இருக்குன்னா அவங்களுக்கு வந்து ஒரு 27 டேஸ்க்கு அப்புறம் தான் உங்களுக்கு ரிசல்ட்டே தெரியும். 27 நாள் அப்படிங்கிறது 27 நட்சத்திரங்கள்ல அந்த கிரகம் கிராஸ் பண்ணணும். அப்பதான் அவங்களுக்கு ரிசல்ட் தெரிய ஆரம்பிக்கும். இது ஆக்சுவல் ரிசல்ட் எப்போ உங்களுக்கு வேலை செய்யும்னா, அந்த சூரியன் எந்த மாசத்துல உட்காந்துருக்கோ, அதாவது இவங்க ஃபார் எக்ஸாம்பிள் மார்கழி மாதத்துல பிறந்திருந்தாங்கன்னா சூரியன் தனுசுல உட்காந்துருக்கும், கரெக்டா? அந்த தனுர் மாசம் கரெக்டா கிராஸ் ஆகிற லெவலுக்கு அப்போ என்னன்னா 12 மாதம் அதோடைய ரியாக்ஷன் வந்து முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் அதுல இருந்து அவங்க வெளியே வருவாங்க. நிறைய ஹோமங்கள் பண்ணி இம்மிடியேட்டா கட் பண்ண முடியும். ஆனா சில பேருக்கு அதுக்கு ஃபினான்ஷியலி தே ஆர் நாட் எக்விப்ட், அது பண்ண முடியாது. அப்ப என்ன பண்ண முடியும்? அப்போ இந்த மாதிரி ஒரு விஷயத்த டெய்லியும் பண்ணலாம். இப்போ டெய்லி நம்ம சாப்பிட்றோம், கண்டிப்பா டெய்லியும் சுவாமியை கும்பிடுற மாதிரி இந்த விளக்குங்கிறது பயங்கரமா வேலை செய்யும். இப்ப நீங்க சொன்ன இந்த தானியங்கள் வந்து அந்த 27 நாளும் நம்ம அதே தானியத்தை வச்சுக்கலாமா, இல்ல டெய்லி மாத்தணுமா? எவ்ரி 7 டேஸ் வாரம் அந்த தானியத்தை பிடிச்ச வெளியே போட்டு எல்லாம் சேர்த்து வச்சிருங்க. அதுக்கப்புறம் புது தானியத்தை வச்சிடணும். அதே மாதிரி நெல், கோதுமை, துவரை, உளுந்து, இந்த மாதிரி நான் சொன்ன பச்சை பயிர் அந்த ரவுண்டா ஒரு தாமானத்துல ஒரு கைப்படி வைக்கலாம், இல்ல சின்ன கிண்ணத்துல வைக்கலாம், சென்டர்ல மண் பானை. இப்போ நீங்க ஃபார் எக்ஸாம்பிள் நீங்க என்ன ராசியோ அது தகுந்த மாதிரி ஒரு டைரக்ஷனை மாத்தலாம். இப்போதைக்கு வந்து சூரியன் புதன் ரெண்டும் விருச்சிகத்துல உட்காந்துருக்கு. அதனால வடக்கு நோக்கி நீங்க இந்த தீபத்தை ஏற்றும் பொழுது சக்சஸ் கொடுக்கும். கிழக்கு நோக்கி ஏற்றும் போது அதோடைய சக்சஸ் வேற மாதிரி இருக்கும். ஸோ டிபெண்ட்ஸ் அப்பான் வாட் சிச்சுவேஷன். இப்போ நடக்கிற மான்சூனுடைய இதை பத்தி நம்ம மாறுறோம். அதே மாதிரி ஒருத்தர் ஜாதகத்திலையுமே எந்த மாதிரி கிரக சேர்க்கை இருக்கோ அந்த கிரக சேர்க்கைக்குரிய பாதிப்புகளை குறைக்கிறதுக்கு இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம ஆட் பண்ணலாம். நிறைய பேர் பேசுவாங்க, அதாவது சாமியே கிடையாது, பரிகாரமே கிடையாது, கோவில் போனா ஒண்ணு நடக்காது, உங்க கர்மா என்ன இருக்கோ அதான் நடக்கும், அப்ப எதுக்கு சுவாமி, எதுக்கு கோவில்? அது அப்பட்டமான பைத்தியக்காரத்தனம். ஐ டோன்ட் ரியலி அண்டர்ஸ்டாண்ட். அதாவது என்னன்னா, ஒரு நாத்திகவாதி உட்காந்து ஜோசியம் பேசினா எப்படி இருக்கும்? கண்டிப்பா இது வந்து எப்படின்னா, எல்லோரும் நீங்க சொல்ற கருத்துக்களும் அவங்க கிட்ட போய் சேரணும், அவங்க செய்யற தவறுகளும் வந்து திருத்தப்படணும் அப்படிங்கிறதுக்கு தான் பலவேறு விதமான. இப்போ மக்களுக்கு வேற ஆப்ஷனே கிடையாது. ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சா ப்ராப்ளம் சால்வ் ஆனா போதுங்கிற சொல்யூஷனுக்கு தான் வந்து உங்களுடைய வீடியோஸை பார்க்குறாங்க. நீங்க கோவில் போனாலும் தண்டம், நீங்க வந்து எந்த பரிகாரம் வேலை செய்யாது அப்படிலாம் இருந்தால் அப்போ என்ன அர்த்தம்?
அப்போ நீங்கள் வேறு ஏதாவது நாட்டுக்கு போய் உட்காந்துக்க வேண்டியதான். எந்த பதிவுகளை பார்த்தாலும் சார் மக்களுக்கு எண்ட் ஆஃப் த டே சொல்யூஷன் வேணும். எல்லாருமே வந்து இறைவன் பாதத்துல சரிம்மா, தான் நான் வந்து ஒன்றே ஒன்று சரணாகதி கேட்குறேன். அடைவாங்க. ஹிந்துயிசம் எடுத்துக்கிறீங்க, சனாதன தர்மத்தை எடுத்துக்கிறீங்க, நீங்கள் கிறிஸ்டியானிட்டி முஸ்லீம் எடுத்துக்கங்க, அவங்களுக்கும் பரிகாரங்கள் இருக்கு. ஓகே. அட் தி ஹெல்த் ஆஃப் த டே நீங்கள் இவ்வளோ நாள் இவ்வளோ பேருக்கு சாப்பாடு கொடுங்கங்கிறது ஒரு பரிகாரம் தான். அன்னதானம்ங்கிறது ஒரு பரிகாரம். இல்லாதவங்களுக்கு உடை தானம் பண்ணுறதுங்கிறது பரிகாரம். இந்த மாதிரி படிப்புக்கு தானம் பண்ணுறதுங்கிறது பரிகாரம். அந்த தானம்ங்கிற ரூபத்தில் அவங்க பரிகாரம் பண்ணுறாங்க. இருக்கிறதுலே அல்டிமேட் பரிகாரம் அதுதான். நம்மளோட இனி டீட்டெயிலாக போனோம்னா எந்த திரிகோணமும் அது தகுந்த மாதிரி நம்ம வந்து we are doing பரிகாரம். கண்டிப்பாக. இப்போ மேஷம் சிம்மம் தனுசுன்னா அக்னி ரூபத்தில் பரிகாரங்கள் செஞ்சால் வேலை செய்யும். இந்த மாதிரி ஒரு திரிகோணத்துக்கு அது வேலை செய்யும். இப்போ அவங்க வந்து அல்டிமேட்டாக ஒரு சோன் எடுத்துக்கிறாங்க, அது சூப்பராக வேலை செய்யும். இப்போ நீங்கள் அன்னதானம் பண்ணும்பொழுது உங்களுக்கு சந்திர தோஷம் நிவர்த்தி ஆகும். இப்போ ஆடை தானம் பண்ணுறீங்க, கஷ்டப்படுறாங்க குழந்தைகள், நீங்கள் பார்த்தீங்கன்னா ரம்ஜான் அப்போ நிறைய காசு கொடுப்பாங்க. அதே மாதிரி ஈஸ்டர் அன்னைக்கு நிறைய தான தர்மங்கள் பண்ணுவாங்க. அதெல்லாம் என்னென்னா அந்த தான தர்மங்களில் வந்து நீங்கள் என்னவா கொடுக்குறீங்க, பணமாக கொடுத்தீங்கன்னா 2ஆம் பாவம் உங்களுக்கு ஆக்டிவேட் ஆகும், அப்போ குடும்பம் நல்லா இருக்கும். ஆடை தானம் பண்ணிங்கன்னா சுக்கரஸ்தானம் ஆக்டிவேட் ஆகும். இப்போ இந்த மாதிரி அவங்களுக்கும் அது தெரியாமல் அவங்க பண்ணாலுமே அது வேலை செய்யுங்கிறது தான் ரியாலிட்டி. அப்போ எதுவுமே இல்லை அப்படின்னு சொல்லக்கூடிய வந்து கருத்துக்களை 100% நம்ம ஏற்றுக்க முடியாது. அது கண்டிப்பாக கண்டனத்துக்குரிய விஷயம். அதனால நாத்திகம் பேசக்கூடிய ஜோதிடர்கள் யார் இருந்தாலும் சரி, இனிமேல் கிளம்பிட வேண்டியதுதான். தட்ஸ் அ ரியாலிட்டி. சனாதன தர்மத்தில் தமிழ்நாட்டில் உட்காந்து இவ்வளோ பூஜை புனஸ்காரங்கள் ஆன்மீகம் இவ்வளோ ஒரு, அதாவது கடவுளுக்கு வந்து வேற ஆப்ஷனே கிடையாதுங்கிற ஜோனில் தமிழ்நாடு இருக்கு. ஆக்சுவலாக இங்கே உட்காந்து நாத்திகம் பேசக்கூடிய ஆட்கள்லாம் வெளிநாட்டு வாக்கு. கண்டிப்பாக. ஏன்னா கோவில்களுக்கு பெயர் போன ஒரு இடம் இந்தியாவில் வந்து நீங்க தமிழ்நாடு. ஒரு கோவிலுடைய டிசைனை போய் ஒரு ஸ்தபதியை போய் பேசுனீங்கன்னா சொல்லுவாங்க. ஆக்சுவலா இது எதனால இப்படி இருக்குன்னா அதுக்கு ஃபுல்லா கிரகங்களை வச்சுதான் உங்களுக்கு கான்செப்டே சொல்லுவாங்க. ஆமா. நீங்க மூலஸ்தானம் எந்த இடத்துல இருக்கணும், அங்கிருந்து எவ்வளவு மீட்டர்ல உங்களுக்கு துவஜாரோடனம் இருக்கணும், துவஜஸ்தம்பம் இருக்கணும், ஒன்னொன்னுக்கும் செப்பரேஷன் இருக்கு. உள்ள ஏன் காப்பர் பிளேட் பதிக்கிறாங்க? நீங்க பெரிய பெரிய கோவிலுக்கு போங்க, அந்த மூலஸ்தானத்துக்கு கீழே பாத்தீங்கன்னா காப்பர் பிளேட் வச்சிருப்பாங்க. ஒய் எலக்ட்ரோ மேக்னெட்டிக் வேவ்ஸ்ங்கிற கதெல்லாம் கிடையாது. அது கிரகத்துக்குரிய காரகத்துவம். அந்த கிரகம் அங்க வேலை செய்யணும், அதுக்கு பவர் வரணும் அப்படின்னா காப்பர் பிளேட் வச்சுதான் தீரணும். அது சும்மாங்க பைத்தியகார்த்தனான்னு சொல்லுங்களேன் பார்க்கலாம். இல்ல சொல்ல முடியாது. அந்த மாதிரி தட் இஸ் நாட் த வே. அதனால வந்து இந்த ஸ்தானங்கள் இப்படி பரிகாரங்கள் இருக்குன்னா அப்ப படிக்கிறதே வேஸ்ட். நீங்க சாராம்சத்தை புரிஞ்சுக்காம படிச்சு என்ன பிரயோஜனம்? நிச்சயமாக நிச்சயமாக. அதெல்லாம் முக்கியமான விஷயம் நான் சொல்லணும்னு இருந்தேன். இந்த ஒரு வீடியோ எல்லாருக்கும் தெரியும் சேரட்டும். கண்டிப்பாக இன்னும் நிறைய பேர்கிட்ட உங்களுடைய இந்த பதிவு போய் சேரும் அப்படின்னு நம்புகிறோம். அதே மாதிரி வரக்கூடிய இந்த காலகட்டங்களில் டிசம்பர் மாதம் அடுத்த 27 நாட்களுமே இந்த பதிவு பார்த்ததுலேருந்து நேர்களே அடுத்த 27 நாட்கள் வந்து சார் சொன்ன மாதிரி அந்த நவதானியங்களை வச்சு நம்ம விளக்கேற்றும் போது நமக்கு நல்லது, நம்மளோட சுற்றி இருக்கிறவங்களுக்கு நல்லது, நம்ம நாட்டுக்கு நல்லது. அது நல்லா இருந்தால் தான் நம்ம நல்லா இருக்க முடியும். ஸோ அருமையான அழகான ஒரு பதிவு கொடுத்ததுக்கு நன்றி சார். பேசு தமிழா பேசுவினுடைய மக்கள் ஃபவுண்டேஷன் மூலமாக நம்ம ஒரு மிகப்பெரிய ஒரு பசு சரணாலயம் அமைப்பதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கோம். இந்த சரணாலயத்தை அடுத்த 5 ஆண்டுகளுக்குள்ளார நம்ம முழுமையாக கட்டமைச்சு நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களுடைய கரங்களால் அதை திறக்க வேண்டும்ங்கிறது தான் என்னுடைய ஆசை. இந்த பசுக்கள் சரணாலயத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக நான் ஏதாவது கொடுக்கணுங்கிற எண்ண ஓட்டத்தின் அடிப்படையில் கிட்டத்தட்ட 10 ஆண்டுகளுக்கு மேலே நான் கலெக்ட் பண்ண கலை பொருட்கள் அனைத்தையும் விற்று அதன் மூலமாக திரட்டப்படக்கூடிய தொகை என்னவோ அதை இந்த மக்கள் ஃபவுண்டேஷனுக்கு, இந்த பசு சரணாலயம் திட்டத்திற்கு என்னுடைய கான்ட்ரிபியூஷனாக கொடுக்க போகிறேன். இந்த பொருட்கள் அனைத்துமே நம்முடைய பேசு தமிழா பேச அலுவலகத்தில் விற்பனைக்கு இருக்குது. கீழே இருக்கக்கூடிய இந்த கான்டாக்ட் நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணி இது பற்றின மேலதிக விவரங்களை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் மக்கள் ஃபவுண்டேஷனுடைய அக்கௌண்ட் நம்பரை இந்த வீடியோடைய டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம். நீங்கள் நேரடியாக அந்த அக்கௌண்ட் நம்பர் மூலமாகவும் உங்களுடைய கான்ட்ரிபியூஷன்ஸை கொடுக்கலாம். பேசு தமிழா பேசு ஒரு சேனல் கிடையாது, அது ஒரு இயக்கம்னு நான் உறுதியாக நம்புகிறேன். உங்களுடைய குரலை தான் நாங்கள் ஒவ்வொரு வீடியோலையும் பேசுகிறோம், உங்களுடைய மனசாட்சியை தான் நாங்கள் பிரதிபலிக்கிறோங்கிற ஒரு எண்ணம் எங்களுக்கு இருக்குது. அதே எண்ணம் உங்களுக்கு இருந்ததுன்னா தொடர்ந்து பேசு தமிழா பேசுவனுடைய முயற்சிகளுக்கு நீங்கள் கொடுக்கக்கூடிய ஆதரவை இந்த பசுக்கள் சரணாலயம் திட்டத்திற்கும் கொடுக்கணும்னு சொல்லி ரொம்ப தாழ்மையோடு கேட்டுக்கிறேன். உங்களுடைய அன்பாலையும் ஆதரவாலையும் தான் பேசு தமிழா பேசி இயங்கிட்டு இருக்கு. அதற்கு என்றென்றைக்கும் நன்றி.